Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேம் சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஆனால் நான் முதல்லயே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லெசன் வந்து 3 பார்ட்டாக படிப்போம். டிசீசஸ், இம்யூனிட்டி அண்ட் ட்ரக்ஸ். ஸோ டிசீஸ் பார்ட்டில் நம்ம கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள், அப்புறமா வந்து உங்களுக்கு மெட்டபாலிக் டிஸார்டர், எய்ட்ஸ், அதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இம்யூனிட்டியில் ரொம்ப டீட்டெயிலாகவே இன்னேட், அக்வயர்ட் இம்யூனிட்டி, பாசிவ், ஆக்டிவ் இம்யூனிட்டி, வேக்சின்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம டிசீஸ்குள்ளே வந்தோம். எய்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கேன்சர்லாம் பார்த்து முடிச்சாச்சு. டிசீஸ் பார்ட்டு, இம்யூனிட்டி பார்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ ட்ரக்ஸ்குள்ளே வந்திருக்கோம். ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவ்வளோ முக்கியமாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய இளைய சமுதாயம் இந்த ட்ரக்ஸால் நிறைய சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளே நிறைய மூவிஸ் எல்லாமே கூட பார்க்குறோம். ஏன் அப்படின்னும் போது, இப்போ யூசுவலாக இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 முக்கியமான ஐட்டத்துக்குள்ளே வந்துரும். ஒன்று வந்து டிப்ரெசன்ட், இன்னொன்று வந்து ஸ்டிமுலண்ட். டிப்ரெசன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே நம்மளை மந்தப்படுத்தி தூங்க வச்சிரும். ஸ்டிமுலண்ட்னா நம்மளை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி இல்லாத ஒரு உலகத்தில் மாயையாக வாழ ஆரம்பிக்கும். ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ள, ரியல் லைஃபுக்குள்ள கொண்டு வராது. அதுதானே தேவை. ஸோ நம்மளுடைய மூளையோட சிந்தனையை டோட்டலாக ஸ்டாப் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் தான் ட்ரக்கு. ஒன்று நம்ம தூங்கிடணும், இல்லை இது இல்லைன்னு ஒரு மாயையை தேடி எஸ்கேபிசம் கைண்ட் ஆஃப். இது ரெண்டுத்துலேயும் மாட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு இளைய சமுதாயம் முழிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாபிக் அண்ட் இந்த அபியூஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஆல்கஹால் அபியூஸ், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அதெல்லாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே போகும் இந்த டைட்டில். பார்ப்போம், நம்ம 1 or 2 வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ பார்ப்போம், ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். இப்போ இன்னொன்று சொல்லணும். ட்ரக் அப்படின்னு சொன்னால் என்னென்னா மெடிசன்ஸ் தான் ஆக்சுவலி. சில நேரங்களில் இப்போ ஓஃபியாய்டெல்லாம் மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் மெடிசனே ட்ரக்காக மாறுது. அதாவது ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட ஒரு ஃபார்மசியில் போய் நாம் ஒரு மருந்தை வாங்கினா அது மருந்து, மெடிசன். அதையும் தாண்டி அவர் 5 நாளைக்கு ஒரு தூக்க மாத்திரை எழுதி கொடுத்துருக்கலாம், பெயின் கில்லர் மாதிரி, இல்லை மருந்து நீங்கள் தூங்குங்கிறதுக்காக. ஆனால் அது போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு ஒரு கண்டிஷனுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அது ட்ரக்காக மாறிடுது. அப்போ நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சைலண்ட்டாக போய் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு அடிக்ஷன் வந்துடும். ட்ரக் எல்லாம் எடுக்கும்போது அடிக்ஷன் வந்துடும். இந்த அடிக்ஷன் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறைய சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துரும். இப்போ பார்ப்போம், இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர் கூட்டமே இந்த ட்ரக்கால் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த லெசனுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொஷின்ஸும் இதுலேருந்து கம்பல்சரியாக வரும். முக்கியமாக இந்த பார்ட், இந்த ஓஃபியாய்டு, அதுக்கப்புறம் கேனபிஸ் சட்டைவஸ், அதுலேருந்து இந்த ஏரியாவில் இருந்து, இந்த 2 பேஜில் இருந்து கம்பல்சரியாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. படிப்போம். Drugs and alcohol abuse. Surveys and statistics shows that use of drugs and alcohol has been on the rise, especially among the youth. நிறைய ரைஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாமே. This is really a cause of concern as it could result in many harmful effects. Proper education and guidance would enable youth to safeguard themselves against these dangerous behavior pattern and follow healthy lifestyles. அதாவது ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ அவங்கள அதிலிருந்து காப்பாற்றி ப்ராப்பர் எஜுகேட் பண்ணி அவங்கள கைட் பண்ணி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் உடம்புக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை கொடுக்குன்னு சொல்லி அவங்கள வழி நடத்தணும் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு. அதுதான் இந்த சாப்டரோட நோக்கம். The drugs which are commonly abused are opioids, cannabinoids and cocoa alkaloids. இவங்க 3 பேரும் ரொம்ப அபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். Majority of these are obtained from flowering plants, so some are obtained from fungi. So flowering plantலேருந்து மட்டும் இல்லை, ஃபங்கையிலிருந்தும் நிறைய ட்ரக்ஸு கிடைக்குது. Opioids are the drugs which bind to specific opioid receptors present in your central nervous system and gastrointestinal tract. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம opioid அப்படின்னு சொன்னாலே CNS and GI tract, gastrointestinal tract இங்கே இருக்குது. Heroin, commonly called smack, is chemically diacetyl morphine. இவனோட chemical name diacetyl morphine, which is white, odorless, bitter, crystalline compound. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லைனு.
ஏன்னா இங்க கெமிக்கல் நேம் கேட்டிருந்தாங்க ஒரு முறை. இந்த ஒயிட் ஆர்டர்லெஸ் பிட்டரை மட்டும் டேஸ்ட்னு மாத்திட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் மாறிடும். கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் மாத்தினா அந்த ஸ்டேட்மெண்ட் மாறிடும். ஸோ பி தரோ. ஸோ இவன் அஃபெக்ட் பண்ற ஏரியா, இவனோட இந்த ஸ்டேட்டஸ். திஸ் இஸ் obtained பை அசிட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபைன். ஸோ ஹெராயின் எதுலேருந்து கிடைக்குதுன்னா அசிட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபைன்ல இருந்து, which is extracted from the latex of Papaver somniferum, poppy plant. Papaver somniferumனா என்ன பிளான்ட்னு யோசிச்சு பாருங்க. பாப்பி சீட்ஸ்னா கசகசா. இந்த கசகசால இருந்து கிடைக்கிறது. கசகசாங்கிறது சீடு. இப்போ நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணாம அப்படியே அந்த ஃப்ரூட் அப்படியே விட்டிங்கன்னா அது அப்படியே காலப்போக்கில் அதுலேருந்து ஒரு இந்த சப்பாத்தி கல்லிலாம் கட் பண்ணால் ஒரு லிக்விட் வரும் பாருங்க, ஒயிட் கலர் மில்கி லேட்டக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அப்படியே ஊஸ் அவுட் ஆகி அது காஞ்சி அதை எடுத்து பவுடர் பண்ணும்போது தான் அது ஓஃபியாய்டாக மாறுது. ஜென்ரலி டேக்கன் பை ஸ்னார்ட்டிங், மூக்கு வழியாக இழுக்கிறது, ஸ்னார்ட்டிங் அண்ட் இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷனாகவும் எடுக்கலாம். ஹெராயின் இஸ் அ டிப்ரெசன்ட் அண்ட் ஸ்லோ டவுன் பாடி ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக. ஓஃபியாய்டுனா எங்கேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓபிஎம் பாப்பியிலேருந்து. அதுக்கப்புறம் இதனுடைய இது என்னென்னா ஹெராயின். ஹெராயினோட கெமிக்கல் நேம் டைஅசிட்டைல் மார்ஃபைனு. இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அசிட்டிலேஷன் ஆஃப் மார்ஃபைன். அது என்ன காம்பவுண்டு? கிறிஸ்டலைனா அமார்ஃபஸெல்லாம் வரும். கிறிஸ்டலைனு ஒயிட்டு, டேஸ்ட்லெஸ், பிட்டரு, ஆர்டர்லெஸ், இதெல்லாம் கதை கம்பல்சரியாக. இது எங்கெங்கே அட்டாக் பண்ணுது? சிஎன்எஸ்ஸையும் ஜிஐ ட்ராக்கையும் அட்டாக் பண்ணுது. இது ஒரு டிப்ரெசன்ட். அவ்வளோதான் கதை. எப்படி எடுத்துக்கிறாங்க? மூக்கு வழியாக, இன்ஜெக்ஷன் வழியாக. வாய் வழியாக இல்லை, மூக்கு வழியாக, இன்ஜெக்ஷன் வழியாக. அவ்வளோதான். கேனபினாய்ட்ஸ் நெக்ஸ்ட் குரூப் வந்தீங்கன்னா கேனபிஸ் சட்டைவா, இந்த லீஃபு or group of chemicals which interact with the cannabinoid receptor. அது opioid receptors, இது cannabinoid receptors present only in brain. இங்க பார்த்தீங்கன்னா principally in the brain. அவன் CNS, இவன் brain. Natural cannabinoids are obtained from the inflorescence of the plant cannabis. நேச்சுரலா எடுக்கிறது cannabis sativa inflorescence. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் டாப்ஸ்ல இருந்தும் லீவ்ஸ்ல இருந்தும் அதோட ரெசின்ஸ் ஆஃப் கேனபிஸ் பிளான்ட், அந்த பிளான்ட்ல இருக்கிற ரெசினை எல்லாத்துல இருந்தும் வேரியஸ் ஃபார்மா எடுக்கிறதுக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு பேர் இருக்கு. மரியுவானா, ஹாஷிஸ், சாராஸ், கஞ்சா, இதெல்லாம் ஒன்று. ஸோ அவன் அங்கே சிஎன்எஸ் அண்ட் ஜிஐ, இவன் பிரெயின். இவன் கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ் யாருக்குன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுவான். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா ஸ்னார்ட்டிங், மூக்கு வழியாகவும் இன்ஜெக்ஷன் வழியாகவும். இவனையும் மூக்கு வழியாகவும் ஓரலாக எடுக்கலாம் இவனை. அதுக்கப்புறம் இன்ஹலேஷன் இருக்குது. ஆனால் இவனை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை, சாப்பிட்றது மூக்கு வழியாக எடுக்கிறது, ரெண்டு. ஸோ ஃப்ளவர் டாப்ஸ், லீவ்ஸ் அண்ட் their resin cannabinoid plants, cannabis plants are used in various combinations to produce marijuana, hashish, charas and ganja, generally taken by inhalation and oral ingestion. These are known for their effect on cardiovascular system of the body. ஸோ இந்த பிக்சர் எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கணும், எக்ஸாம் கொஷின் கூட. அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. இங்கே இந்தியாவில் இது விளையிறத விட அதர் கண்ட்ரி, சவுத் அமெரிக்கா, அந்த மாதிரி பிரேசில்ஸ், அங்கே கோகோ ஆல்கலாய்ட் ஆர் கொக்கைன், வெரி வெரி காஸ்ட்லி. எரித்ரோசைலம் கொக்கைன் சொல்லுவோம். இட்ஸ் obtained from coca plant, எரித்ரோசைலம் கொக்கை, native to South America. இங்கே it interferes with the transport of the neurotransmitter dopamineோட இவன் இன்டர்ஃபியர் பண்ணுறான். ஓகேவா? Cocaine, commonly called coke or crack, is usually snorted மூக்கு வழியா. It has a potent stimulating action on central nervous system. இவனும் opioid receptors ரிசீவ் பண்ணுறான். யார்? opioid. இவன் ஸ்டிமுலேட், அவன் டிப்ரெசன்ட், இவன் ஸ்டிமுலண்ட். ப்ரொடியூசிங் அ சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா, ஒரு பறக்கிற ஒரு தன்மை, மாயத்தன்மைக்குள்ள கொண்டு போகிறது, அண்ட் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி. எக்ஸசிவ் டோசேஜ் ஆஃப் cocaine causes hallucination. ஓகே, இதுவும் ஒரு மாயை தான். எது சொன்னாலும் அவங்க ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனில் இருக்குது, இதுதான் கரெக்ட், இதுதான் அப்படிங்கிற மாதிரி. Other well-known plants with hallucinogenic properties are Atropa belladonna and Datura metal. இவங்க these days cannabinoids are also being abused by some sports person. Nowadays sports person எடுக்கிறாங்க. அவங்க அந்த மிதக்கிறதுக்கான ஒரு ஃபீலிங், பாடியை ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். காமன் பேர் கோக் ஆர் கிராக்.
இவன் டோப்பமைனோட இன்டர்ஃபியர் பண்ணுறான். அவன் ஃபுல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஜிஐ ட்ராக்கு, அடுத்தவன் பிரெயின், இவன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோப்பமைனோட அட்டாக்கு. ரொம்ப காமனாக வளர்றது சவுத் அமெரிக்காவில். அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிறது டோசேஜ் பார்த்தீங்கன்னா, அவன் டிப்ரெசன்ட்டு, இவன் ஸ்டிமுலண்ட்டு, ப்ரொடியூஸ் சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா அண்ட் இன்க்ரீஸ் எனர்ஜி. ஆலுசினேட், இவன் வந்து இல்லா மாயையை கிரியேட் பண்ணுற மாதிரி. எக்ஸசிவ் டோசேஜ் ஆஃப் கோகைன் காசஸ் hallucination. Others well-known plants with hallucinogenic properties or அட்ரோப்பா, இன்னொரு சில பிளான்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த இந்த பேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரக் ரிலேட்டடாக. Drugs like barbiturates, amphetamines, and benzodiazepines. பாருங்க, barbiturates, amphetamines, and benzodiazepines, and other similar drugs that are normally used as medicines to help patients cope with mental illnesses like depression and insomnia are often abused. Barbiturates அப்படின்னு சொன்னா இவனும் டிப்ரெசன்ட் தான். இவன் டிப்ரெசன்ட். amphetamine stimulant. பென்சோடைசபின்ஸ் இவனும் டிப்ரெசன்ட். ஓகே, இவங்க எல்லாமே வந்துட்டு பேஷண்ட்டுக்கு இப்போ இந்த இன்சாம்னியான்னா தூக்கம் இல்லாதது, ஸ்லீப்லெஸ்னஸ், டிப்ரெஷனாக ரொம்ப டிப்ரெஸ்டாக, மென்டலாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க, தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ட்ரக்கையே கூட இப்போ அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. மார்ஃபைன் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் செடேட்டிவ், மயக்க மருந்து, அண்ட் பெயின் கில்லர், வலி நிவாரணி, and is very useful in patients who have undergone surgery. ஸோ மார்ஃபைன் ஓஃபியாய்டில் இருக்கிறவங்க இப்போ பெயின் கில்லராகவோ இல்லை மயக்க மருந்துக்காகவோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சர்ஜரி முடிஞ்சோன்னு பயங்கர பெயின் இருக்கும் இல்லையா, ஸோ இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Several plants, fruits, and seeds have hallucinogenic properties, have been used for hundreds of years in folk medicine, religious ceremonies, and rituals all over the globe. இப்போ hallucination அப்படின்னு சொன்னாலே ஒரு மாயையில் இருக்கிறது தான். இந்த மாயையை கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்மளை மறந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி. ஸோ ஃபோக் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் செரிமனியில் யூஸ் பண்ணுறது, இந்த இது மேலே நடக்கும் போதெல்லாம் முள்ளு மேலே நடக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு குத்தி அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ எல்லாமே கூட இந்த இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கிறாங்க. மெடிசனில் இந்த பிளான்ஸை எடுத்துக்கிறாங்க பிகாஸ் இட் ஹஸ் காட் அ hallucinogenic ப்ராப்பர்ட்டிஸ். அதனால அந்த ஒரு ஃபீல், ஒரு பயம் இல்லாதது, ஒரு வலி இல்லாத, வலி நிவாரணி மாதிரி. Religious ceremonies and rituals all over the globe, when these are taken for a purpose other than medicinal use or in amounts frequency that impairs one's physiological பாடியிலையும் பிரச்சனை, மென்டாலிட்டிலையும் பிரச்சனை, சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், ஓகே, இமோஷனல் இம்பேக்ட் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், இட் கான்ஸ்டியூட் ட்ரக் அபியூஸ். ஸோ மெட்டபாலிசத்தில் பிரச்சனை, மென்டாலிட்டியில் பிரச்சனை, ஃபிசிக்கலாக பிரச்சனை, இதெல்லாம் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்தால் ட்ரக்குங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடும். நார்காட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே வந்துடும். அது இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்கிறான் பார்ப்போம். ஸ்மோக்கிங் ஆல்சோ பேவ்ஸ் த வே டு ஹார்ட் ட்ரக்ஸ். ஸ்மோக்கிங் வந்து ஒரு சாஃப்ட் ட்ரக்காக ஹார்ட் ட்ரக்கான்னு கேட்டால் ஹார்ட் ட்ரக்குள்ளே வந்துருச்சு. Tobacco has been used by human being for more than 400 years. It is smoked, chewed, or used as a snuff. இவனும் மூக்கு வழியாக எடுக்கலாம், இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை வாயில் போட்டு கடிக்கிறாங்க லீஃபை. ஸோ சூவிங்கில் இருக்குது. ஸோ டொபாக்கோ contains a large number of chemical substances including nicotine. நிக்கோட்டியானா டொபாக்கோ அதில் தான் எடுக்கிறாங்க, அதனால் நிக்கோட்டின் and alkaloid. Nicotine stimulates adrenal gland to release adrenaline and noradrenaline into blood circulation, both of which raise blood pressure and increase heart rate. ஸோ நிக்கோட்டியானா டொபாக்கம்ல இருந்து வர நிக்கோட்டின் வந்து ஒரு ஆல்கலாய்டு. இவன் என்ன பண்ணுறான்னா அட்ரினல் கிளாண்டு நார் அட்ரினாலினையும் செக்ரேட் பண்ணி, ஓகே, இன்டியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பிளட்டில் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுறான் ஸ்மோக் பண்ணும்போது. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே நான் ஸ்மோக் பண்ணால் ரொம்ப ஆக்டிவாக ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. உள்ளே இவ்வளோ உள்குத்து இருக்குது. Smoking is associated with the increased incidence of cancers of lung, urinary bladder and throat. இதெல்லாமே பார்த்துக்கோங்க, lung, urinary bladder and throat. bronchitis வருது, ஓகே, எம்ஃபிசிமா வருது. எம்ஃபிசிமாலாம் நம்ம லங்கில் வர டிசீஸு படித்தாச்சு. கொரோனரி ஹார்ட் டிசீஸு சிஹெச்டின்னு படித்தோம். கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், ஸோ வராத டிசீஸ் இல்லை பாருங்கள், லங்கை போடுது.
யூரினரி ட்ராக்ல போடுது, யூரினரி பிளாடர போடுது, த்ராட்ட போடுது. ஸோ தலைக்கு கிட்ட மேல் பகுதி, எல்லா பகுதியும் போடுச்சு. பிராங்கைட்டிஸ், எம்ஃபிசிமா, லங் ஃபுல்லா, ஹார்ட் ஃபுல்லா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஸோ இன்னும் என்ன பிரச்சனை இல்ல. கிட்னி. ஸோ மேஜர் ஆர்கன் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. Tobacco chewing is associated with increased risk of cancer of the oral cavity. கேன்சரும் வந்தாச்சு. Smoking increases carbon monoxide content in blood and reduces the concentration of heme-bound oxygen. So, heme-bound oxygenோட heme bound பண்றதை விட்டுட்டு கார்பன் மோனாக்சைடோட அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. கார்பன் மோனாக்சைடு has got 230 to 250 times higher affinity towards ஹீம். அப்படின்னா அவன் தான் வரான். இப்போ ஸ்மோக் பண்ணும்போது CO தான் அதிகமா வந்து ஹீமோட பைண்ட் பண்றான். அப்போ செல்லுக்குள்ள போற ஆக்ஸிஜன் லெவல் குறைஞ்சு செல்லெல்லாம் ஷாபி ஆகி செத்து போகுது. ஸோ ஸ்மோக் பண்றவன் ஷாபி லுக்கிங்ல இருக்கான். திஸ் காசஸ் ஆக்ஸிஜன் டெஃபிஷியன்சி இன் த பாடி. ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஸிஜன் டெஃபிஷியட் ஆனால் ஒவ்வொரு ஆர்கனா தன்னுடைய செயலை குறைச்சிக்கிட்டே வந்து டோட்டலா இல்லாம போறதுக்குமே சான்சஸ் அதிகம். When one buys packet of cigarettes, one cannot miss the statutory warning that is present on the packing which warns against smoking and says how it is injurious to health. Smoking is injurious to health ன்னு இருக்கும் இல்லையா? நீங்க அதை கண்டிப்பா அதுதான் வார்னிங். ஆனால் அந்த பாக்கெட்டை வாங்கின பிறகு தானே தெரியுது. அதனால திருப்பியா கொடுத்துட போறாங்க. இல்லை, ஸ்மோக் பண்ணி முடிச்சிருவாங்க. Yet smoking is very prevalent in society both among young and old. Knowing the dangers of smoking and chewing tobacco and its addictive nature, the youth and old need to avoid these habits. Any addict, any addiction, okay, that requires counseling and medical help to get rid of the habit. So, எந்த ஒரு அடிக்ஷனுக்கும் ஸோ அதாவது ஸ்மோக்கிங்கிறது வெரி 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 காமன் அமங் யூத் அண்ட் ஓல்டு. அதாவது irrespective ஆஃப் ஏஜ், அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஸ்மோக் பண்ணாங்க. ஏன்னா ஈஸியாக வெளியில் வந்து ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு உள்ள போய் தண்ணி அடிக்க முடியாது. அதுக்கு வீட்டில் போய் உட்காரணும், மயக்கம் வரும். இது ஜஸ்ட் லைக் தட் ஈஸிலி அவைலபிள். ஆனால் அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்லாம் யாரும் பார்க்கறதில்ல. அப்படியே சூ பண்ணிட்டு போகிறது. ஸோ இதில் இருந்து ஒரு அப்படியே காலப்போக்கில் அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இதிலேருந்து இந்த யூத் ஜெனரேஷனை எப்படி கொண்டு வர்றது, கவுன்சில் பண்ணுறது, எப்படிலாம் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க, பியர் ப்ரெஷர் எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறது. அதிலிருந்து அப்புறம் அது ஆல்கஹால் அப்யூஸ் அங்கெல்லாம் போயிட்டு அங்கேருந்து அடிக்ஷன் சென்டருக்கு வந்து எப்படி விடுவிக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதுவே கொஞ்சம் பெருசாக போயிருச்சு. ஸோ ஸ்மோக்கிங் வரைக்கும் முக்கியமாக இந்த வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரக் ரிலேட்டட் எந்தெந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது, யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ஓஃபியாய்ட், கேனபினாய்ட்ஸ் அண்ட் தென் எரித்ரோசைலான், இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடலசன்ஸ் அண்ட் ட்ரக் ஆல்கஹால் அப்யூஸில் பார்ப்போம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. பாய்.